எத்தனை பேருக்கு தெரியும்? சில இடங்கள்ல கேட்டகரியை போட்டிருப்பான், MBC அப்படின்னு போட்டிருப்பான். பார்த்துருக்கீங்களா? மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் இல்ல முஸ்லிம், சாரி BCM, BCM, BC முஸ்லிம் ஒரு கேட்டகரி இருக்கு. எல்லா அரசு துறைகளிலும் அது என்ன செய்ய ஒரு குறியீடு. அந்த BC முஸ்லிம் எதை சொல்லுங்கள் என்று சொன்னால், நீங்கள் சிந்திக்க வேண்டும், ஆராய வேண்டும், படிக்க வேண்டும், கற்க வேண்டும், அறிவு பெற வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இந்த கல்வியை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான ஒரு பொருள் சொல்கிறார்கள். الحمد لله وكفى الصلاة والسلام على عباده الذين اصطفى خصوصا على سيدنا محمد المصطفى وعلى آله وأصحابه أهل الصدق والوفاء. أما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: من سلك طريقا يلتمس فيه علما سهل الله له طريقا إلى الجنة، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. يا سيدي يا رسول الله خذ بيدي كلت حيلتي أدركني مرادي يا رسول الله. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. வல்லான் அல்லாஹுவை வாழ்த்தி வல்ல நபி கண்மணி நாயகம் காருண்யத்தின் தாயகம் முத்து முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி வாங்கியமிகு வலிமார்கள் பெரியோர்கள் ஆசிரியர்களை நாடி இளவுரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இவ்விழாவை நடத்தக்கூடிய காயித மில்லத் கல்வி அறக்கட்டளை, காயித மில்லத் பெண்கள் அரபி பாடசாலை மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் திருச்சி மாவட்ட நிர்வாக பெருமக்களே, விழாவிற்கு தகுதிமிக்க தலைவராக இருந்து தலைமையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய எங்களது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய முனைவர் சையத் ஜாகிர் ஹசன் சார் அவர்களே, இவ்விழாவில் வரவேற்புரை ஆற்றிய பேராசிரியர் மற்றும் தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஹாஜி ஹுமாயூன் அவர்களே மற்றும் ஹாஜி அப்துல்சலாம் அவர்களே, குறிப்பாக விழாவிற்கு மிகவும் சிறப்பை எடுத்து சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களது வாசத்துக்குரிய உமர் ஃபாரூக் ஹஸ்ரத் அவர்களே மற்றும் திரளாக வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய இஸ்லாமிய முகமலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அருமையானவர்களே, ஒரு சிக்கலான இடத்துல இதை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. கல்வியே உயர்வுக்கு வழி அப்படின்னு ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை பேசுறதுக்கு முன்னாடி இது குறித்து மிக சுருக்கமாக அழகிய முறையில் இந்த மதரசாவுடைய உஸ்தாத் அவர்கள் பேசிவிட்டார்கள். சரி, ஏதோ மிச்ச சொச்சம் இருக்கும், அதை நம்ம பேசலாம் நினைச்சா எங்களுக்கு பாசத்திற்குரிய சையத் ஜாக்கிர் ஹசன் சார் அவர்கள் அதையும் பேசிவிட்டார்கள். பொதுவா விழாக்கள்ல கடைசியா பேசக்கூடிய ஒரு நிலைமை குறித்தான். நம்ம நிறைய பேசணும்னு நினைச்சுட்டு இருக்கோம், ஆனால் நாம் நினைத்து வைத்திருக்கக்கூடிய கருத்தை எல்லாம் நமக்கு முன்னால் பேசுபவர்கள் பேசிவிடுவார்கள். இருந்த போதிலும் அல்லாஹு தஆலா இந்த பரக்கத்தான மேடையில் நம் அனைவரும் ஒன்று கூடி இருக்கிறார். ஒன்று கொண்டு இருக்கக்கூடிய இறைவன் நிச்சயமாக இந்த சபைக்கு தேவையான கருத்துக்களை என் மூலமாக உங்களுக்கு வழங்குவான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் கூட்டியது இறைவன். நாம் ஒன்று கூடியிருப்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ் பாட, அவர்களை நினைவு கூற, இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு மணித்துளியும் நினைவு கூறப்பட வேண்டியவர்கள். இந்த மீலாது விழா 12 நாள் அப்படின்றது ஒரு அடையாளம் தான். மற்றபடி 365 நாட்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ் பாடப்பட வேண்டிய நாட்கள் தான், சந்தேகமே கிடையாது. அந்த அடிப்படையில் இந்த மேடையில் கல்வியே உயருக்கு வழி என்று சில கருத்துக்களை நாம் சொல்ல வேண்டும். இந்த தலைப்பு எதற்காக வேண்டி எனக்கு கொடுத்தாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றுவதன் காரணமாக இந்த தலைப்பு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு நான் நம்புறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், பொதுவா மீலாது விழா மேடைகள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து தான் பேசப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகள், அவர்கள் எவ்வாறு ஒரு தளபதியாக இருந்தார்கள், ஒரு குடும்ப தலைவராக இருந்தார்கள், அவருடைய பண்புகள் எவ்வாறு இருந்தன, ஒரு ஆசிரியர் ஆளுமையாக எப்படி இருந்தார்கள், இது போலதான் பேசுவாங்க. இது போன்ற தலைப்புகள் தான் பொதுவாக வழங்கப்படும். ஆனால் இந்த தொடர் நிகழ்வில் வித்தியாசமான தலைப்புகள் எல்லாம் வழங்கப்பட்டுள்ளன. பார்ப்பதற்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் அத்தனை தலைப்புகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாமல் பேச முடியாது. ஏனால் அத்தனை தலைப்புகளுக்கும் உரிமையானவர்கள், சொந்தக்காரர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்வியை உயர்வுக்கு வெளியே சொல்றோம். இந்த கல்வியை கடமையாக்கிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். உலகத்தில் எந்த மார்க்கமும் கல்வியை கடமையாக்கவில்லை அல்லது கடமையாக்கியதாக நமக்கு தெரியவில்லை. ஆனால் தலபுல் இல்மி ஃபரீதா, கல்வியை தேடுவது கடமை என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆக கல்வி கற்பதை கடமையாக்கிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன், கல்வி கற்பது கடமை. கடமைனா என்ன அர்த்தம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரீலா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஃபரீலானா ஃபர்தும் தெரியல, ஃபர்து தொழுகை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எவ்வாறு தொழுவது கடமையோ, நோன்பு வைப்பது கடமையோ, ஜகாத்து கொடுப்பது கடமையோ, அது போன்று கல்வி கற்பதும் கடமை. யோசிச்சு பாருங்க, இப்படி வேற எங்காவது நம்ம படிச்சிருப்போமா? கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை. சில நேரத்தில் சொல்றாங்க, ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின், உள்ள ரிவாயத்துல ஒரு முஸ்லிமத்தின், பெண்ணின் மீதும் கடமை, ஆணின் மீதும் கடமை. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன செய்யணும்? கல்வியை தேட வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையாக நாம் பார்க்கக்கூடிய அல் குர்ஆன். குர்ஆனுடைய முதல் வசனம் என்ன? இக்ரா. எனக்கு முன்னாடி பேசின பேராசிரியர் கூட சொன்னாங்க, இக்ரா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓதுவீராக, படிப்பீராக, வாசிப்பீராக, அப்படியே அர்த்தம் வைக்கலாம். அந்த கரஅ
அப்படின்றத இதனுடைய மூல வார்த்தை, மூல வினைச்சொல். அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா படித்தான், வாசித்தான், ஓதினான், சிந்தித்தான் அப்படிலாம் என்ன செய்யலாம், இதுக்கு அர்த்தம் வைக்கலாம். அப்ப முதல் வசனம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இக்ரா, நீங்கள் ஓதுவீராக. இது பெருமானாருக்கு மட்டும் உள்ள கட்டளையா? இந்த இக்ரா என்ற வார்த்தை ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கான கட்டளை. இன்னும் சொல்ல போனால் ஆதிமத ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் ஆரம்பித்து யுக முடிவு நாள் வருகின்ற வரை வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இந்த கட்டளையை பின்பற்றியே ஆக வேண்டும், படிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான், இக்ரா, படிப்பீராக. அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق, படைத்த இறைவனுடைய பெயர் கொண்டு ஓதுங்கள். எதை படைத்தான் இறைவன்? خلقல் இன்சான மின் அலக், இரத்த கட்டியிலிருந்து மனிதனை படைத்த அந்த ஏக இறைவனின் பெயர் கொண்டு ஓதுங்கள். இல்லையா? خلقல் இன்சான மின் அலக். தொடர்ந்து சொல்றான், இக்ரா, ஓதுங்கள், படியுங்கள். வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம், பேனாவை கொண்டு கற்றுக் கொடுத்த இறைவனின் பெயர் கொண்டு ஓதுங்கள், படியுங்கள். முதல்ல இறைவன் என்ன சொல்றான், படிக்க சொல்றான். அதுக்கு அடுத்து பேனாங்கிறான். என்ன அர்த்தம்? நீங்கள் எழுத கற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல வாசிக்க கற்றுக்கொள்ளும், இரண்டாவது என்ன செய்யணும், எழுத கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் ஆரம்ப வசனங்களிலே சொல்லிக் கொடுக்கிறான். முதலாக இறக்கப்பட்ட இறை தூது இதுதான் கருத்து. இறை தூதனுடைய அடிப்படை சாராம்சம் இதுதான். என்னும் எழுத்தும் கண்ணடத்தகும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னும் எழுத்தும் கண்ணடத்தகும். என்னன்னா என்ன? படிப்பது, வாசிப்பது, எழுத்து, எழுதுவது இரண்டும் கண்ணடத்தகும். அதனால கல்விய கல்வி கண் அப்படின்னு சொல்லுவாங்க. காமராஜர் பத்தி சொல்லும் போது கூட கல்வி கண் திறந்த காமராசர் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வியை கண்ணோடு ஒப்பிடுகிறார்கள். கல்வியை கண்ணோடு ஒப்பிடுகிறார்கள். வள்ளுவன் கூட சொல்லுவான், கற்றவர் எல்லாம் கண்ணுடையவர் எல்லாம் கற்றவர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் என்று சொல்கிறான். இல்லையா? கண்ணுடையவர் யார் தெரியுமா? நம்ம முகத்துல கண் இருந்தாலும் கண்ணுடையவர் அப்படின்னு அர்த்தம் இல்லை. உண்மையிலே கண்ணுடையவர் அவர் கல்வியுடையவர் என்று சொல்கிறார். முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் என்று சொல்கிறார். முகத்தில் ரெண்டு இருக்கு, ஆனா அது கல்வி கற்கலாம், அந்த கண்ணினுடைய மதிப்பு கிடையாது. ஒரு மனிதனுடைய உடலில் எத்தனையோ உறுப்புகள் இருக்கலாம், ஆனால் கண் மாதிரி எதுவுமே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி சொல்லும்போது ஹபீபத்தைஹி என்று சொல்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு மிகவும் பிடித்த நேசத்திற்குரிய உறுப்பு அப்படின்னு சொன்னா இந்த கண்கள் தான். கை இல்லைன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கால் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நாம் அனைவரும் சரீர சுகத்தோடு எல்லா அங்கங்களும் ஆஃபியத்தாக இருக்கிற நிலையில் அல்லாஹ் படைச்சு நம்ம வாழ வச்சிருக்கான். நம்முடைய இறுதி மூச்சு வரை அப்படியே நிலைக்க செய்வாங்க. ஏன்னா ஆஃபியத்து மாதிரி ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. உடல் சுகம் இருக்க, எந்த விதமான நோயும் இல்லாமல், எந்த விதமான நம்முடைய அங்கங்களுக்கு பங்கம் இல்லாமல் வாழ்வது என்பது மிகப்பெரிய ஞானம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொன்ன விஷயம் என்ன? ஆஃபியத்தை கேளுங்கள். அல்லாஹ் சொன்னார், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, இறைவா உன்னிடத்தில் நான் தேக சுகத்தை கேட்கின்றேன், ஆஃபியத்தை கேட்கிறேன். ஆஃபியத்துக்கு பொதுவாக தேக சுகம் ஒரு ராகத்தில் அர்த்தம் வச்சிடலாம், ஆனால் அனைத்து விதமான ஞாபகத்துக்களும் அடங்கிய வார்த்தை ஆஃபியத். அப்ப ஒரு மனிதனுடைய கண் அந்த அளவுக்கு முக்கியமானது. அந்த கண் இந்த கல்வி. மனுஷனுக்கு என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, அது பெருசா மதிப்பு இருக்காது. ஆனால் கண் இல்லை என்று சொன்னால் அவனுடைய மதிப்பு என்பது, அவனுடைய மரியாதை என்பது, அவனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு குறைஞ்சு போயிடும் இல்லையா? அப்ப அந்த கண் தான் ரொம்ப முக்கியம். இங்க இஸ்லாமிய மார்க்கத்துல இந்த கல்வியை அடிப்படையாக கற்றுக்கொள்ள சொல்லி இறைவன் சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நம்ம மீது கடமை என்று சொல்கிறார்கள்.
ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கல்வியில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறோம். எந்த மார்க்கம் கல்வியை கடமை என்று சொன்னதோ, எந்த மார்க்கம் கல்வி கற்றால் தான் நீங்கள் உயர முடியும் என்று சொன்னதோ, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், "யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத்." உங்களின் கல்வி உடையவர்களை அல்லாஹ் தஆலா அந்தஸ்தில் உயர்த்துகிறான் அப்படின்னு சொல்றான். இப்ப அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்தி வைக்கக்கூடிய கல்வி நம்முடைய சமுதாயத்துல மிகவும் குறைவா இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையான கருத்து இல்லைன்னு நான் நினைக்கிறேன். குர்ஆன்ல பாத்தீங்க அப்படின்னா இல்மு அப்படின்னா கல்வின்னு இருக்கும். இது சம்பந்தமான விஷயங்கள் எக்கச்சக்கமான இடங்கள்ல இருக்கு. அல்லாஹ் தஆலா ஃபிக்ஹ்னு சொல்றான், அக்ல்னு சொல்றான், ஃபிக்ர்னு சொல்றான். இந்த கல்வி சம்பந்தமான வார்த்தைகள் குர்ஆன் முழுக்க பரவி கிடக்கின்றன. எல்லா இடங்களும் எதை சொல்கின்றது என்று சொன்னால், நீங்கள் சிந்திக்க வேண்டும், ஆராய வேண்டும், படிக்க வேண்டும், கற்க வேண்டும், அறிவு பெற வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே இருக்கிறான். இந்த கல்வியை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான ஒரு பொன்மொழி சொல்கிறார்கள். அவர்கள் இந்த கல்வியினுடைய நிலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்திலே சொல்லி இருக்காங்க. கல்வி வெறுக்கப்பட்ட சமுதாயம் எப்படி இருக்கு தெரியுமா? மஸல் மா பஅஸல்லாஹு மினல் இல்மி வல் ஹுதா. அல்லாஹ் தஆலா எனக்கு நிறைய கல்வியையும் நேர்வழியையும் ஞானத்தையும் வழங்கியுள்ளார். அது எப்படி தெரியுமா இருக்கு? கமஸலில் கைஸில் கஸீர். அது ஒரு பெரும் மழையின் பொருள். ஒரு பெரிய மழை பெய்யுதுன்னு இருக்கு, ஒரு பெருமழை அடைமழை பெய்யுதுன்னு வைங்க, அது ஊர் முழுக்க அப்படியே பெருகி ஓடும் தண்ணீர். அந்த மழை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா உடல் அதாவது பூமி முழுக்க அது பரவிக்கிட்டே இருக்கு. அந்த விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபகாலத் தாயிஃபத்தன் தய்யிலத்தன். மூன்று வகையாக சொல்கிறார்கள். அந்த மழை ஒரு பூமியில விழுந்தது. அது எப்படிப்பட்ட பூமி என்று சொன்னால் தண்ணீரை எடுத்துக் கொள்ளக்கூடிய பூமி. கபிலத்தில் மா ஃபஅன்பத அல் கலாஅ வல் உஷ்பல் கதீர். அந்த தண்ணீரின் காரணமாக புல் பூண்டெல்லாம் முளைக்கும். ஒரு விவசாய நிலம் வச்சுக்கலாம். அந்த நேரத்தில் தண்ணீர் விழுந்தது என்று சொன்னால், மழை பெய்தது என்று சொன்னால் அது என்ன செய்யும்? நிறைய பூண்டுகளை முளைக்க செய்யும். மனிதனுக்கு தேவையான காய்கறிகளாக இருக்கலாம், அது நெற்கதிராக இருக்கலாம். அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக விளைய செய்வார். இன்னொன்று இருக்கு, இன்னொரு வகையான நிலம். அந்த நிலம் பாத்தீங்க அப்படின்னா புல் பூண்டு முளைக்காது. ஒரு முதல்ல விழுந்தது ஒரு நன்சை அப்படின்னு சொல்லலாம், நஞ்சை நிலம் சொல்றோம் இல்லையா. இன்னொரு புஞ்சை நிலம், அதாவது தண்ணீரை தேக்கி வைக்கும், ஆனால் புல் பூண்டு முளைக்கி வைக்காது. ஒரு குளம் எடுத்துக்கலாம், ஒரு குட்டையில் எடுத்துக்கலாம். இந்த தண்ணீரை தேக்கி வைக்கும் போது அதன் மூலமாக மக்கள் எல்லாம் வந்து தண்ணீரை அருகுவார்கள். மக்கள் என்ன செய்வாங்க? குளத்துல தண்ணி தேங்குச்சுன்னா மக்கள் வந்து தண்ணீரை பருகுவார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கும் தண்ணீர் வழங்குவார்கள். தன்னுடைய கால்நடைகளுக்கெல்லாம் தண்ணீர் புகட்டுவார்கள். அனைவரும் பலன் பெறுவார்கள். அதன் மூலமாக மக்கள் என்ன செய்வாங்க? பலன் பெறுவாங்க. இது இரண்டாவது வகை. மூன்றாவது வகை ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா? இன்னொரு வகையான நிலத்தின் மீது அந்த தண்ணீர் விழுந்தது. அந்த தண்ணீர் விழுந்த இடம் என்ன தெரியுமா? பெருமானார் சொல்கிறார்கள், அது ஒரு கட்டாந்தரை, பொட்டல் நிலம். பொட்டல் நிலத்தில் தண்ணீர் விழுந்தால் என்ன ஆகும்? தண்ணீர் இருக்குமா? புல் பூண்டு முளைக்குமா? எந்த பாதுகாப்பும் இல்லை, எந்த பலனும் இல்லை. ஒரு மலை உச்சியிலே தண்ணீர் விழுந்தால் என்ன ஆகும்? தண்ணி பாட்டுக்கு கீழே விழுகும் இல்லையா? பொட்டல் காட்டில் எந்த விதமான புல் பூண்டு முளைக்காத, எந்த விதமான தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத ஒரு இடத்தில் அந்த தண்ணீர் விழுந்தால் அந்த தண்ணீர் வீணாய் போகும். சொல்லுவார்கள், சொல்றாங்க, அது புற்பூண்டுகளை உழைப்பு செய்யாது, தண்ணீரை தேக்கி வைக்காது. இந்த மூன்று வகையான நிலம் இருக்கு இல்லையா? அந்த நிலத்திற்கு உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முதல் வகை நிலம் யார் தெரியுமா?
அவர்கள் சில மனிதர்கள் நான் சொன்ன கல்வியை கற்றுக்கொண்டார்கள். முதலில் ஒரு மனிதர்கள் அவர்கள் தானும் கற்று அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். முதல்ல என்ன செஞ்ச புல் பூண்டு முளைச்சு அனைவருக்கும் பலன் கொடுத்தது இல்லையா? அதே போன்று ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க நம்ம கிட்ட, ஒரு செட் ஆஃப் முஸ்லிம்ஸ் வச்சுக்கலாம். அவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? கல்வியை கற்றுக்கொண்டார்கள், அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், தானும் பலன் பெற்றார்கள், அடுத்தவர்களுக்கும் பலன் பெற செய்தார்கள். இரண்டாவது வகை உண்டு. அவர்கள் கல்வி அவர்கள் கற்காவிட்டாலும் கல்வி கற்பதற்கு உதவி செய்தார்கள். என்ன பண்ணாங்க? கல்வி கற்பதற்கு உதவி செய்தார்கள், அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். எனக்கு முன்னாடி பேசிய பேராசிரியர் இதே விஷயத்தை சொன்னாங்க, சுருக்கமா சொன்னாங்க. சிலவரை ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. குன் ஆலிமன் அவ் முதஅல்லிமன் அவ் சாமிஅன் அவ் நாஸிரன் வலா தகுன் ஹாமிஸா. பெருமானார் சொல்கிறார்கள், நீ கல்வியை கற்பவனாக இரு, கற்றுக் கொடுப்பவனாக இரு, அல்லது கல்வியை கற்பவனாக இரு, அல்லது குறைந்தபட்சம் கல்வியை கேட்பவனாக இரு. நூறு முடியாட்டி கல்விக்கு உதவி செய்பவனாக இரு. கடைசியா சொல்றாங்க, நீ ஐந்தாம் வரையா மாறிடாங்க. ஐந்தாவது வகை யாரு? தானும் கல்வி கற்க மாட்டான், கல்வி கற்பவர்களுக்கும் உதவி செய்ய மாட்டான். இந்த தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தானும் கொடுக்க மாட்டான் கல்வியும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு. ஒரு கூட்டம் அப்படி இருந்து அவர்கள் தானும் வீணாய் போய் அடுத்தவர்களும் வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள், வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக இஸ்லாமிய சமுதாயத்தில் இன்று அந்த கட்டாந்தரைகள் நிறைய இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மழை பெய்கிறது, கல்விக்குரிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆனால் கல்வியை கற்காமல் இந்த சமுதாயம் அப்படியே ஒரு பின்னோக்கி போய்கிட்டு இருக்கோ அப்படின்ற ஒரு நிலை இன்னைக்கு இருந்துதான் இருக்கு. இன்னைக்கு பட்டம் என்பது ஒரு பேருக்கு கூட ஆகி போச்சு. கல்வி என்பது என்ன நினைக்கிறோமோ, கல்வி என்பது கற்றுக்கொள்வது இல்லையா? கற்றுக்கொள்வது என்ன? எனக்கு பேசுற முன்னாடி பேசின அந்த ஆசிரியரும் சரி பேராசிரியரும் சரி சில விஷயங்களை சொன்னாங்க, ஒழுக்கம் இல்லை அப்படின்னு. இன்னைக்கு பட்டம் என்பது ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. மாணவர்கள் என்ன செய்யறாங்க? பட்டத்தை வாங்கிக்கிறாங்க. ஆனால் இந்த பட்டம் போதுமா? இன்னைக்கு பத்திரிகையில போறதுக்குமே சில பேர் டிகிரி படிக்கிறாங்க. 2ஆம் டிகிரி படிக்கிறதா நாளைக்கு கல்யாண பத்திரிகையில ஒரு டிகிரி போடணும். பொம்பளை பிள்ளைய நிறைய படிக்கிறது, அதுவும் அதேதான். ஒரு டிகிரி படிச்சிருந்தாதான் மரியாதையில போடுறோம் அப்படிங்கிறாங்க. உண்மையில் கல்வியின் நோக்கம் இதுவாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது கல்வி முழுமையான கல்வி அல்ல. இன்னும் சொல்ல போனால் அந்த கல்வி எந்த விதமான பலனும் இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 வகையா சொன்னாங்க. இல்ல, இந்த கல்வி கற்கக்கூடிய நிலை என்பது 3 வகையா இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல இந்த கல்வியை இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 3 வகையான கல்வி கற்கக்கூடிய மனிதர்கள் அல்லது கல்வி கற்கக்கூடிய அந்த மக்கள் 3 வகையா பிரிச்சிடலாம். என்ன தெரியுமா? மார்க்க கல்வி மட்டுமே போதும் என்று சொல்லக்கூடிய சில சகோதரர்கள், உலக கல்வி மட்டுமே போதும்னு சொல்லக்கூடிய சகோதரர்கள், இன்னொருக்கு 2 கல்வியும் வேணாம்னு சொல்லக்கூடிய சகோதரர்கள். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, மார்க்க கல்வி அவசியம், சந்தேகமே கிடையாது. நாங்கெல்லாம் இன்னைக்கு மார்க்க கல்வி படிச்சதன் காரணமாகத்தான் இன்னைக்கு மேலையில 7 முன்பு குர்ஆனையும் ஹதீஸையும் பேச முடியுது. அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரம்னு சொல்லலாங்க. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஞாபகம். எனக்கு முன்னாடி பேசிய அந்த சகோதரர் பேசுவாங்க இல்லையா, தன்னுடைய அதிகாரிகளிலிருந்து அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இந்த கல்வியை கொடுக்கிறார். சந்தேகமே கிடையாது. மார்க்க கல்வி, அடிப்படையான கல்வி எல்லாமே கற்றுக்கணும். சரியா? மார்க்க கல்வி ரொம்ப முக்கியம். ஆனால் மார்க்க கல்வி மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போதாது. உலக கல்வியும் வேண்டும். என்ன செய்யணும்? உலக கல்வியும் படிக்க வேண்டும்.
மார்க்க கல்வி கற்ற ஆளுங்கள் உலக கல்வியும் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஒரு 30-40 வருஷத்துல மாறி இருக்கு. நான் படிக்கக்கூடிய காலத்துல டிகிரி படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு படிச்சேன். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதுதான் குர்ஆனை ஹிஃப்ஸ் பண்ணேன். ஸ்கூல்ல படிக்கும் போது குர்ஆனை ஹிஃப்ஸ் பண்ணேன். அதன் பின் அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டான். என்னுடைய சின்ன வயசு ஆம்பிஷன் வேறையா இருந்துச்சு. நான் எதுக்கு சொல்றேன்னா, சில விஷயங்களை புரிய வைக்கணுன்றதுக்காக சொல்றேன், என்னுடைய தற்பெருமைக்காக சொல்லவில்லை. சில விஷயங்கள் உங்களுக்கும் போய் சேர வேண்டும் அப்படின்றதுக்காக சொல்றேன். சிறு வயது இன்ஜினியர் ஆகணும் அப்படின்றதுதான் என்னுடைய கனவு. சிறு வயதிலிருந்து இந்த 5வது 4வது படிக்கும் போது நீ என்னவாக போறேன்னு கேட்பாங்கல்ல, அப்ப ஐ வாண்ட் டு பிகம் இன்ஜினியர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படியும் இந்த நான் அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட்டா குர்ஆனை ஹிஃப்ஸ் பண்ணிட்டேன். ஏன் ஆக்சிடென்ட் சொல்றேன்னா, எனக்கே தெரியல. தற்செயலா மட்டும் மாசாவுக்கு போன, சரி ஹிஃப்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க, ஹிஃப்ஸ் பண்ணா அல்லாஹ் கொடுத்தா ஹிஃப்ஸ் பண்ணிட்டேன். பண்ணிட்ட பின்னாடி என்ன பண்றது? எல்லாரும் ஓட போகணும்னு சொல்றாங்க. குர்ஆன் ஹிஃப்ஸ் பண்ணிட்டீங்க, நீங்க மதரசாவுக்கு ஓட போகணும். எனக்கு மதரசாவுக்கு ஓட போக விருப்பம் இல்லை. மதரசாவுக்கு ஓட போகணுங்கிற ஐடியாவே இல்லை. யார் ஜிப்பா போடுறது, இதெல்லாம் போட்டு ஆளும் சாமான் யார் இருக்க முடியும்? அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, சிறு வயது, அந்த ஏஜ் ஆஃப் கியூரியாசிட்டின்னு சொல்லுவாங்க, டீனேஜ். அந்த +2 படிக்கும் போது நான் ஹிஃப்ஸ் முடிச்சுட்டேன். +2 சயின்ஸ் குரூப் படிச்சேன். அடுத்து இன்ஜினியரிங் படிக்கணும். இந்த மாதிரி சமயத்துல ஓட போகணும்னு சொல்லும் போது எனக்கு மார்க்க கல்வி வேணாம், உலக கல்வியே போகணும். நான் என்ன செய்ய போறேன், நான் இன்ஜினியர் தான் படிக்க போறேன்னு சொல்ல. அப்ப ஒரு பெரியவர் எனக்கு ஒரு உபதேசம் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த உபதேசம் என்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது, மரணம் வரை மறக்க முடியாது. அந்த உபதேசம் என்ன தெரியுமா? அவர் சொன்னார், அந்த பெரியவர் சொன்னார்கள், நீ இன்ஜினியரிங் படிச்ச அப்படின்னா 100ல ஒருத்தனா இருப்ப. ஆனால் உலக கல்வி, இந்த மார்க்க கல்வி நீ படிச்ச அப்படின்னு சொன்னா 100 நீதான் முதலாவதாக இருப்பாய் என்று சொன்னார். ஆனால் அல்லாஹ் அந்த வார்த்தையை அப்படியே உண்மையாக்கினார். இன்று வரை ஒரு வேலையில நான் போய் இருக்கேன் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா ஒரு வேலையில உங்க முன்னாடி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கா அப்படின்னா, உலக கல்வியின் காரணமாக இல்லை, மார்க்க கல்வியின் காரணமாக. நான் உலக கல்வி படிச்சிருக்கலாம், உலக கல்வி படிச்சிருந்தாலும் பேசலாம், ஆனால் மார்க்க கல்வி என்னை முதன்மைப்படுத்தியது. சரிங்களா? அதற்கு பின்னால் நான் டிகிரி படிச்சேன், படிச்சேன், PhD படிச்சேன், எல்லாம் அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் அடிப்படை மார்க்க கல்வி. அதனால மார்க்க கல்வி ரொம்ப முக்கியம். எல்லோரும் ஆணிமாக முடியாது, ஆனால் குறைந்தபட்ச மார்க்க கல்வி, அடிப்படையான தொழுகை எப்படி தொழுகணும், ஒண்ணு எப்படி சொல்லணும், என்னென்ன ஃபிக்ஹ் சட்டங்கள், அடிப்படையான சட்டங்களை எல்லா முஸ்லிம்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மார்க்க கல்வி மட்டும் போதும் அப்படின்னு சில சகோதரர்கள் ஒதுங்கி போகக்கூடிய ஒரு நிலை இப்ப இல்ல, கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலை அப்படியே என்ன சொல்லுச்சு அப்படின்னா, உலக கல்வி படிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க சில ஆங்கில பெருமக்கள். ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அந்த ஆங்கிலேயர் காலத்திலிருந்து ஆங்கிலம் படிக்க கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அது அந்நிய மொழி, ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வெளியே நம்ம கற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு காலம் இருந்தது. அது உண்மையா பின்னாலும் தெரியல. ஆனால் ஆளுங்கள் அப்படி ஒரு நிலையில இருந்தாங்க. என்ன சொன்னா, உலக கல்வியில் இருக்க தேவையில்லை, மார்க்க கல்வி மட்டும் போதும்னு சொன்னாங்க. தவறாக இருந்தால் மன்னிக்க வேண்டும், சில ஆளுங்களுடைய கருத்து அது. ஆனால் அது அப்படியே மாறுச்சு. எனக்கு தெரிந்த பெரிய தமிழ்நாட்டினுடைய முக்கியமான ஆளுங்கள் கூட இந்த கருத்தில் இருந்தார்கள். ஆனால் அவர்களே பிற்காலத்தில் இரு கல்விகளும் இணைத்து மதரசா ஆரம்பித்தார்கள், உலக கல்வியும் மார்க்க கல்வியும் சேர்ந்து. சரியா? அப்ப மார்க்க கல்வி மட்டுமே போதும் இருந்தா அது மறுமைக்கு பயனளிக்கும். ஆனால் இன்மைக்கு இதனால வாழணும், இதனால இருக்கணும். அத்துல்யா மஸ்ரஅத்துல் ஆখিরা என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமையின் விவசாய நிலம் இந்த பூமி, இந்த உலகம். இந்த உலகத்துல நம்ம வாழணும் அப்படின்னா இந்த உலகத்துக்கு தேவையான விஷயங்களை கற்றுக்கணும், தேவையான விஷயங்களை நம்ம செஞ்சு ஆகணும். மொபைல் இல்லாம இருக்குமா? அது துன்யாதாரத்துக்கு போட்டுருமா? சாப்பிடாம இருக்குமா? அடிப்படையான விஷயங்கள் இல்லையா? அப்ப உலகமும் இந்த மறுமையும் இன்மையும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. நம்ம இன்மைக்காக வேண்டி மறுமைக்காக வேண்டி வாழ வேண்டும், ஆனால் இன்மையில் இருக்க வேண்டும். அப்ப உலக கல்வி வேணான்னு ஒதுக்கவும் கூடாது. சரியா?
அல்லாஹ்வுடைய கிருபையில அது இப்ப கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கு. மார்க்க கல்வி பற்றி நிறைய வளமாக்கள் டிகிரி படிச்சுட்டு இருக்காங்க. எத்தனை ஆளுங்கள் பேசி முடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்து 60லிருந்து நிற்குது. மக்களுக்கு தேவையான நாங்கள் கேட்கிற மாதிரி சொல்லாம 70 ஆளுங்கள் என்ன செய்யறாங்க, மார்க்க கல்வியையும் படித்து உலக கல்வியில PhD டிகிரி வாங்கின எத்தனையோ ஆளுங்கள் இருக்காங்க. நானும் ஆளும் தான், ஆனா ஒரு PhD முடிச்சு ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கு. இதுபோல் எத்தனையோ உலமாக்கள் இருக்காங்க. அதுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உலக கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். உலக கல்வி நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த உலகத்தில் எதெல்லாம் கல்வி என்று சொல்லப்படுகிறது, அது எல்கேஜி யூகேஜில இருந்து அப்படியே பிரைமரி ஸ்கூலு, செகண்டரி ஸ்கூலு, சீனியர் செகண்டரி, டிகிரி லெவல்ல எல்லாமே உலக கல்வி தான். இந்த உலக கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனும் படித்து ஆக வேண்டும். அப்படி சொன்னதாக பேராசிரியர் சொன்னார் இல்லையா, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புதியும் கற்கை நன்றே. அருமையான வார்த்தை தான். என்ன நிலைமை இருந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நீங்கள் கற்க ஆக வேண்டும். கல்வி மட்டும்தான் நீங்கள் உயர்த்தும். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் கல்வியின் காரணமாகத்தான் முரண்பாடு அடைகின்றன. பேராசிரியரை போன்று எல்லாரும் அப்படித்தான் குடும்ப நிலையில பெற்றோர்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3வது 4வது போவாங்க. அப்பெல்லாம் அவங்க 8வது படிச்சவங்க, அம்மாலாம் 3வது அதுக்கு மேல படிக்கல. ஆனால் நாங்கள் அனைவரும் டிகிரி படிச்சவங்க. என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேற ஒரு டிகிரி படிச்சுட்டு இருக்காங்க அல்லாஹ்வுடைய கிருபையில. அப்ப இந்த கல்வி என்பது அனைத்து மக்களுக்கான ஆயுதம். எஜுகேஷன் இஸ் a powerful weapon என்று சொல்லுவார்கள். உலகத்தில் மிகச்சிறந்த ஆயுதம் என்ன என்று சொன்னால் இந்த கல்வி. இந்த கல்வி தான் which can change the world. இந்த உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் கல்வி. இது உலக கல்வி நம்ம சொல்லக்கூடிய கல்வி. எஜுகேஷன்ல எல்லாமே அடங்கிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைகள் 5 தான் சொன்னாங்க. இந்த உலக கல்வி மார்க்க கல்வி எல்லாம் பிரிக்கல, நம்ம பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். சரியா? அப்ப உலக கல்வி என்பது நாம் சொல்லக்கூடிய கல்வி இது கண்டிப்பாக வேண்டும். 10th +2 அனைவரும் டிகிரி படிக்கணும். இந்த டிகிரியுடைய சென்சஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா மிக மோசமான நிலையில தான் நம்ம இருக்கோம். இந்த உலக கல்வியை பற்றி இந்த டிகிரி எல்லாம் நம்ம சொல்லல. இந்த டிகிரி என்பது இன்னைக்கு நிறைய குறைபாடுகள் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கு. 2023 ஒரு கட்டுரை இந்து பத்திரிகையில் வந்து இருந்துச்சு. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நம்முடைய முன்னோர்கள், அதாவது என்னுடைய அப்பா டிகிரி படிக்கல நான் டிகிரி படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றேன். உண்மைதான், சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த உயர்கல்வியின் நிலை இந்திய மக்களினுடைய சராசரி விகிதத்தை விட மிகவும் சரிந்துதான் இருக்கு. இந்த சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட 18-19 வருஷம் ஆச்சு. 2007 நினைக்கிறேன். மீடியா ஆஃபீஸர் ரஜிந்தர் சச்சாருடைய அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லப்பட்டிருந்தது, இந்தியாவில் இஸ்லாமுடைய கல்வி நிலை என்பது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நிலையில மிக மோசமா இருக்கு அப்படின்னு வந்துருச்சு. சரி, ஏவாறு அடைஞ்சிருக்காங்க கேட்டா கிட்டத்தட்ட 2 தசாப்தங்கள் ஆயிடுச்சு, 20 ஆண்டுகள் ஆகப்போகின்றன. ஆனால் அந்த நிலை மாறல. இந்த கட்டுரையில சொல்லியிருக்கு என்னன்னா, நமது நாட்டுல தொடக்க கல்வியை தாண்டி உயர்நிலை பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவி எண்ணிக்கை பொதுவாக 70% இந்தியா லெவல்ல சொல்றோம். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரை 59%. இந்த 53% 4.9% மக்கள் மட்டுமே உயர்கல்விக்காக பட்ட படிப்புக்காக கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் சேர்கிறார்கள். ஆச்சரியமா இருக்குல்ல? கிட்டத்தட்ட 5% 100க்கு 5 பேர் தான் டிகிரி படிக்கிறார்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில். இது கம்பேரிட்டிவ்லி இந்த கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்களை விட மிக மோசமாக அவருடைய முஸ்லிம்கள் நிலை குறைஞ்சிருக்கு. அது மட்டுமல்ல, ஐஷ் அப்படின்னு சொல்லி ஒரு எஜுகேஷனல் சர்வே இருக்கு, ஆல் இந்தியா சர்வே ஃபார் ஹையர் எஜுகேஷன், அதுக்கு பேர் ஐஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய விகிதத்தின்படி பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மாணவர்கள் 8% குறைந்துள்ளார்கள். ஓபிசி மாணவர்கள் 4% அதிகரிச்சிருக்காங்க. எஸ்சி பிரிவு 4.2%, எஸ்டி பிரிவு 11.9% உயர்ந்துள்ளது. ஆனால் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு.
உத்தரப்பிரதேசத்தில் 36%, ஜம்மு காஷ்மீரில் 26%, மகாராஷ்டிரால 8.5%, தமிழ்நாட்டில் 8.1% உயர்கல்வியுடைய விகிதம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. கேரளா மட்டும்தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்முடைய இந்திய தேசத்தை பொறுத்தவரை கல்வி மட்டுமே நம்மை எல்லாருக்கும் முன்னால் நிற்க வைக்கும். எல்லாருக்கும் முன்னால் நாம் நிற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கல்வி முக்கியம், அது சந்தேகமே கிடையாது. கல்வி அறிவு இருந்தது என்று சொன்னால் எந்த நிலையிலும் நாம் போராட முடியும். இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். உலக கல்வியும் மார்க்க கல்வியும் சொன்னா எப்படி எல்லாம் சாதிக்கலாம் அப்படின்னு நேற்றைய தினம் பீகார்ல ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடந்தது. தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள். தமிழில் பேசினார்கள். அதை ஹிந்தியில் மொழிபெயர்த்தவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு நபர் இல்லையா? பார்த்துக்கீங்க யாருன்னு? அலீம் அல் புகாரி. அல் புகாரி அப்படிங்கிறது அவர் வாங்கிய பட்டம். அவர் ஆலிம். ஒரு ஆலிம் அவர் என்ன பண்ணாரு? ஆலிம் பட்டப்படிப்போடு அட்வொகேட்டுக்காக எல்எல்பி படிச்சாரு. படிச்சு முடிச்சு அட்வொகேட்டா இருக்காரு. ஒரு கட்சியில காங்கிரஸ் இளைஞர் அணி மாநில இளைஞர் அணி துறை செயலாளராக இருக்காரு. ஒரு ஆலிம் படித்ததின் காரணமாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல்வருடைய உரையை ஹிந்தியில் மொழிபெயர்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு தனி விமானத்தில் அவர் முதல்வரோடு போறாரு. முதல் பெரிய அங்கீகாரம். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா அவர் என்னுடைய மாணவர். இதை நான் பெருமையா சொல்றேன். இந்த இடத்துல அவர் என்னிடத்தில் படித்த மாணவர் இன்னைக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை உயர்த்திருக்காரு அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் உலக கல்வி. இப்ப உலக கல்வி ரொம்ப முக்கியம். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம சமுதாயத்துல ஒண்ணு மட்டுமே பிடிச்சுக்கிட்டு இன்னொரு எடுத்துறது. உலக கல்வி மட்டுமே போதும். நிறைய சகோதரர்கள் நினைக்கக்கூடியதுதான் இன்னைக்கு நிறைய வீழ்ச்சிகளுக்கும் காரணம். நான் ஏன் வீழ்ச்சின்னு சொல்றேன் அப்படின்னா சமுதாய ரீதியா நிறைய வீழ்ச்சிகள் இருக்கு. சில மக்கள் இருக்காங்க, நம்ம ஊர்ல அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். சில பெருநகரங்களில் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தினர் மார்க்க கல்வியை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை. எதுக்கு மார்க்க கல்வி கத்துக்கணுங்கிற நிலையில இருக்காங்க. வெறுமனே அலிஃபா கத்துக்கிட்டா போதும்னு நினைக்கிறாங்க. பார்த்திருக்கீங்களா? சில சகோதரர்கள் என்ன செய்யறாங்க? மார்க்க கல்வியை சுத்தமாக போதிப்பதில்லை பிள்ளைகளுக்கு. காலையில எந்திரிச்சவங்க அந்த பையன் என்ன சொல்லுவான்? டியூஷன் போவான், திரும்ப ஸ்கூலுக்கு போவான், திரும்ப வருவான், செகண்ட் கிளாஸ் போவான், அதுக்கப்புறம் படிப்பான், படிப்பு தூங்குவான். இப்படியே தான் போகும் அவருடைய லைஃப். மார்க்க கல்வியில என்னன்னு தெரியறதில்லை. இது என்ன அவனுக்கு தெரியுமா? ஒரு கட்டத்துல அவன் இளைஞர் நிலை இளமையில், அதாவது ஒரு இளைஞனாக 17 வயசு வந்து பின்னாடி பிளஸ் 2 முடிச்ச பின்னாடி ஒரு காலேஜுக்கு போறான். போகும்போதுதான் அவனுக்கு தன்னுடைய நிலை என்னன்னு தெரியுது. அங்க போய் பார்க்கிறான், தன் பேர் அப்துல் காதரா இருக்கு, அப்துல்லா இருக்கு, ஆனால் இஸ்லாமிய அடிப்படையான விஷயங்கள் ஒண்ணுமே தெரியலைன்னு யோசிக்கிறான். சோ அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறான். பொதுவாக இளமை பருவம் என்பது மிகவும் அப்படியே ஒரு துள்ளி குடிக்கக்கூடிய பருவம். இந்த இளைஞர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம கையில பிடிக்கவே முடியாது. அவன் எப்பவுமே என்ன செய்வான்? வைப்ரண்டா இருப்பான், ரொம்ப ஒரு உற்சாகமா எழுத்துவா சுத்திக்கிட்டே இருப்பான். மோசமா சுத்தோடு இருக்கான். பேராசிரியர் சொல்றது போது தலைமுறையெல்லாம் ஒரு மாதிரியான சுத்தோடு இருக்கான். ஆனால் நல்ல விஷயங்களுக்காக வேண்டி கற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறோன்னு இருக்கான். அதனாலதான் அந்த டீனேஜர் ஏஜ் ஆஃப் கியூரியாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எதையும் அறிய துடிக்கும் போது நல்லதோ கெட்டதோ தெரியணுமா, கிளவும் கற்று வரன்றது மாதிரி அவன் எல்லாத்தையும் கத்துக்கணும் நினைப்பா. அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் அந்த சமயத்துலதான் என்ன செய்யலாம்? வழிமாறி போயிருந்தான். ஒரு கட்டத்துல அவனில் சில தீய சக்திகள் வெளிவருகின்றன. இஸ்லாம் என்று சொன்னாலே என்னன்னு தெரியவில்லை. நிறைய சகோதரர்களுக்கு அல்லாஹ்னா யாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், குர்ஆன்னா என்ன அப்படின்ற அடிப்படை விஷயங்கள் எல்லாம் தெரியாம குர்ஆன் பெருமானாரில் எழுதப்பட்ட புத்தகம்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட இளைஞர்களும் இருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் சிறு வயதில் சரியான முறையில் கல்வி போதிக்கப்படாத ஒரு நிலை, கல்வி போதிக்கப்படாத ஒரு நிலையில் நம்முடைய சமுதாயம் இன்னைக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை. அப்ப அந்த
ஒரு கட்டத்துல சில தூய சக்தியின் காரணமாக இஸ்லாத்தை பற்றி தவறாக புரிந்து கொண்டு தவறான ஒரு சித்தாந்தங்களை கையில் எடுத்துக்கொண்டு சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய இளமை காலத்தை சிறைகளுக்குள் கணிக்கக்கூடிய நிலைமையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். கடந்த 30 வருடங்களில் சில பேர் நிறைய நடந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இஸ்லாம் என்றால் என்ன என்பதை அவங்க போதிக்கப்படவில்லை. இஸ்லாம் என்பது சாந்தி மார்க்கம், அமைதி மார்க்கம், அன்னை மட்டுமே போதிக்கக்கூடிய மார்க்கம், யாருக்கும் தீங்கு இழைக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம், அனைவரையும் அரவணைக்க சொல்லக்கூடிய மார்க்கம், எல்லா உயிர்களும் சரிசமம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னாரே வள்ளுவன், சிறப்புக்கும் செய்வதில் வேற்றுமையால், அது போன்றுதான் இஸ்லாம் சொல்வது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது இஸ்லாத்தினுடைய தாரக மந்திரம். அது வள்ளுவன் சொன்னாதான் நம்ம கேட்கிறோம், இஸ்லாம் சொல்ல கேட்கறது இல்லை. ஏன்னா அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், யா அய்யுஹன்னாஸ் இன்னா கலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா, மனிதர்களை உங்கள் அனைவரையும் ஒரே ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்தோம்னு சொல்றான். ஈமான் கொண்டவர்களே முஸ்லிம்களே சொல்லல, அல்லாஹ் எப்படி சொல்றான், மனித குலமே உங்கள் அனைவரையும் ஒரு ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்தோம், உங்களை பல கிளைகளாக கோத்திரங்களாக மாற்றியது எதுக்கு தெரியுமா? சண்டை போட்டுக்கிறது. இப்பதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ பேசுற மொழி பெரியதா நான் பேசுற மொழி பெரியதா, என் இனம் பெரியதா உன் இனம் பெரியதா, உன் ஜாதி பெரியதா என் ஜாதி பெரியதா, சண்டை போட்டுக்கிறது இல்ல. நீ தாரஃபு, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அறிந்து கொள்வதற்காக வேண்டி. இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். அல்லாஹ் எதுக்கு படைச்சிருக்காங்க? நம்மளை பல கிளைகளாக கோத்திரங்களாக நாம் அனைவரும் ஒருவரை தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அறிமுகம் ஏற்பட்டு இலக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டும். ஆனா இன்னைக்கு இந்த அடிப்படை விஷயத்தை நாம் சரியான முறையில் புரிந்து கொள்ளாமல் தவறான ஒரு புரிதலோடு இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கு. அப்ப அந்த சிறு வயதிலேயே அந்த இளைஞர்களுக்கு அது போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். மார்க்க ரீதியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். சொல்லிக் கொடுத்திருந்தா அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், வழியில வர மாட்டான். பசுமரக்காணியில் பதிந்தது போல் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலயே சொல்லி சொல்லி அவனுக்கு நல்ல விஷயங்களை ஏற்றிருந்தா அவன் தவறான பாதையில் ஒரு காலம் போக மாட்டான். இந்த வேலை. ஆனால் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அடிப்படை சட்டங்களை கூட சில சகோதரர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவதில்லை. ஏபிசி அதுக்கு கொடுத்த முக்கியத்தை அலிபாக்கு சொல்லி கொடுக்கறதில்லை. இந்த ஏபிசி வேளாண் சொல்லு, அதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் சொன்ன உலகத்தில் முக்கியம் அப்படின்னு. இன்னைக்கு 3.5 விழுக்காடு நமக்கு இடஒதுக்கீடு இருக்கு. 50% வேணும் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பல இடங்களில் இந்த இடஒதுக்கீடை நிரப்புவதற்கு தகுதியான இஸ்லாமியர்கள் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எத்தனை பேருக்கு தெரியும்? சில இடங்கள்ல கேட்டகரியை போட்டிருப்பாங்க, எம்பிசி அப்படின்னு போட்டிருப்பான். பார்த்துருக்கீங்களா? பேக்வர்ட் கிளாஸ் இல்ல, முஸ்லிம் சாரி பிசிஎம், பிசிஎம் பிசி முஸ்லிம் ஒரு கேட்டகரி இருக்கு. எல்லா அரசு துறைகளிலும் அது என்ன செய்ய ஒரு குறியீடு. அந்த பிசி முஸ்லிம்கான இடஒதுக்கீடு இருக்கு. அதை பயன்படுத்துவதற்கு நம்முடைய மக்கள் என்ன செய்வதில்லை, தகுதியானவர்கள் வருவது கிடையாது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பார்த்த ஒரு விஷயம், சென்னைக்கு அருகே உள்ள ஒரு பள்ளியில பிசி முஸ்லிமுக்கு இல்ல ஒரு கோட்டா, டிஆர்பி, அதாவது டீச்சர் சாரி அது டெட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ண, இங்கிலீஷ்ல பாஸ் பண்ண ஒரு ஆள் வேணும், கிடைக்கல. அது மொழி ரீதியான ஒரு சிறுபான்மை பள்ளிக்கூடம், மாற்று மத சகோதரர்கள் நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் அரசு கோட்டாவின்படி ஒரு முஸ்லிம் ஆசிரியர் நியமிக்கப்பட வேண்டும். அந்த டெட் சார்ஜ் கிடைக்கல. கிட்டத்தட்ட அது கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் அப்படின்னா முதல் வருஷம் கொடுப்பாங்க, ஆள் யார் வரலன்னா 2வது வருஷம் கொடுப்பாங்க, 3வது வருஷம் கொடுப்பாங்க, அடுத்தபடி அது ஜெண்டரா மாத்திடுவாங்க. இதுதான் சட்டம். அப்ப அதற்கு தகுதியான ஆள் கிடைக்கிறதுக்கு அவ்வளவு சிரமமா இருக்கு. அதனால நம்முடைய மக்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, you have to empower with education, empower the society with education. அது சந்தேகமே கிடையாது. அப்ப உலக கல்வி ரொம்ப முக்கியம். ஆனால் மார்க்க கல்விகள் அடிப்படையில் சொல்லிக் கொடுங்க. அடிப்படையான விஷயங்கள் எல்லாருமே மதரசாவுக்கு போய் 7 வருஷம் ஓதி ஆளும் சட்டம்லாம் வாங்க முடியாது. அதனால உண்மை எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை கொடுத்து விடுவதும் இல்லை, அது வாய்ப்பும் இல்லை. உண்மையான விஷயம் அது, சரிங்களா? ஆனால் அடிப்படையான விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க.
இஸ்லாம்ல என்னங்கிறது ஆரம்பிச்சு ஒளி செய்வது எப்படி, தொழுகிறது எப்படி. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஒளி செய்வதற்கு சிரமமா இருக்கு தெரியுமா? ஒரு ஜும்மா ஒரு பள்ளியில போய் வராங்க, முதல்ல காலை கழுவுறது, அடுத்து கையை கழுவுறது, அப்புறம் முகத்தை கழுவுறது, முகம் கூட எதுவரை கழுவுவது என்று சில சகோதரர்களுக்கு தெரியவில்லை. யாரையும் குறை சொல்வதற்காக நான் சொல்வதில்லை, இது யதார்த்தம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சிறு வயதிலேயே அவர்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. இந்த முன்வாய்க்கால் ஒழுங்கா போனாதான் முன்வாய்க்கால் ஒழுங்கா போகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த பெற்றோர்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆக உலக கல்விக்கு நிச்சயமாக முக்கியத்துவம் கொடுங்கள். அதுதான் எங்களை உயர்த்தும் இந்த உலகில். அதே நேரத்தில் மார்க்க கல்வி விட்டுவிடக்கூடாது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்ன ஹதீஸின் அடிப்படையில இரண்டாவது வகையை எப்படி பிரிச்சுக்கலாம்? எப்படி உலக கல்வி மட்டும் போதும், மார்க்க கல்வியை வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். முதல் கூட்டம் மார்க்க கல்வி மட்டும் போதும், உலக கல்வி வேணான்றது. இரண்டாவது உலக கல்வி மட்டும் போதும், மார்க்க கல்வி வேணாங்கிறது. இன்னும் ஒரு கூட்டம் இருக்குது, ரெண்டு கல்வியுமே வேணாம்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் தான் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கு அப்படின்றது வருத்தத்திற்குரிய செய்தி. இன்றைக்கும் தென் மாவட்டங்கள்ல 10வது முடிச்சாலே அல்லது +2 முடிச்சாலே பாஸ்போர்ட்டை எடுத்து வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யக்கூடிய எத்தனை சகோதரர்கள் இருக்கிறார்கள். வெளிநாட்டுக்கு போய் எவ்வளவு சம்பாதிப்பாங்க நினைக்கிறீங்க? நம்ம ஊர் காசுக்கு நீங்க போனா ஒரு 40,000 50,000 சம்பாதிப்பாங்க. 3000 திரகம் அல்லது 2000 திரகம், 1500 ரியால் திரகம் சம்பளத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்களா இருக்காங்க. இப்ப அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அங்க போய் சம்பாதிக்கிறாங்க. எவ்வளவு மிச்சம் பெருக்க முடியும்? எத்தனை பேர் இளமையை தொலைத்து எதுவுமே இல்லாம வாழ்க்கையில எதையுமே முழுமையான முறையில் அனுபவிக்காம திருமணம் முடித்து மனைவியோடு இருப்பதில்லை, குழந்தை பிறந்தால் குழந்தைகளை வளர்ப்பதற்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை, இளமைக்காரர்கள் முழுவதையுமே வெளிநாடுகளில் தொலைத்திருக்கக்கூடிய சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்றீங்களா? அப்படின்னா இல்லை, அப்படி சொல்லல. நல்ல வேலைக்கு, நல்ல தகுதியான வேலைகளுக்கு வெளிநாட்டுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களை தகுதிப்படுத்திக் கொண்டு உயர்ந்த பதவிகளில் இருப்பதற்கு வெளிநாட்டுக்கு போங்க. சும்மா இந்த டிரைவரா அல்லது ஸ்வீப்பரா சின்ன சின்ன வேலைகளுக்காக, சின்ன சின்ன வேலைகளுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, தயவு செஞ்சு போகாதீங்க. போனா எந்த விதமான பாயிலாவும் இருக்காது. இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துல 3வது ஒரு நிலை அப்படி இருக்கு. 2 கல்வியுமே வேணாம் அப்படின்னு ஒதுங்கி போகக்கூடிய நிலையில் சில சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது போன்று 3 நிலை மக்கள் இருக்கிறார்கள். 3மே தவறு. நீங்க என்ன செய்யணும்? 2ஐயும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். உலக கல்வியும் வேணும், மார்க்க கல்வியும் வேணும். 2ம் சேர்ந்தது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் உயர முடியும். குர்ஆன்ல எதையுமே அதிகப்படுத்து அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயுமே சொல்லல. துஆ கேட்க சொல்லு, எனக்கு அதிகமாக்கு, எனக்கு செல்வத்தை அதிகமாக்குது, பதவி அதிகமாக்குது, அந்தஸ்து அதிகமாக்குது எங்கேயுமே சொல்லல. ஆனால் பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ரப்பி ஸித்னி இல்மா. நபியே நீங்க சொல்லுங்கள், இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தும். அதுதான் முக்கியம். சொன்னாங்களே, இந்த வேகாது, வேந்தனால் எடுத்துக்கொள்ள முடியாது, அழியாத சொத்து இந்த கல்வி. இந்த கல்வியை அதிகப்படுத்திக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் இந்த சமுதாயம் நிச்சயமாக ஒரு பெரிய உயரிய லட்சியத்தை நோக்கி ராஜ நடை போட்டு செல்ல முடியும். ஆனால் எப்போது இந்த கல்வியில் நாம் பின்தங்குகின்றோமோ, இந்த கல்வியில் கொஞ்சம் அப்படியே ஒரு அசட்டையா இருக்கமோ, நம்முடைய சமுதாயத்தின் வீழ்ச்சியை இறைவனை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. அதனால கல்வியை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்துங்கள். இறைவன் இறைவன் சொல்லக்கூடிய ஒரு அருமையான உபதேசம். யார் ஒருவன் கொடுத்து இறைவனை அஞ்சி வாழ்ந்தாரோ, நல்லதை உண்மைப்படுத்தினாலோ, அவனுக்கு நான் எல்லாவற்றையும் லேசாக்குவேன் என்று சொல்கிறான். எப்படி? முதல்ல என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். அடுத்ததாக இறைவனை அஞ்ச வேண்டும்.
மூன்றாவது நல்ல விஷயங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த மூன்றும் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மேம்பாடு அடையும் என்பது சந்தேகம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னொரு ஹதீஸ், ஒரு மனிதன் இருந்துவிட்டால் எல்லா தொடர்புகளும் இந்த உலகத்திற்கும் அவனுக்கும் மத்தியில் உள்ள தொடர்புகள் அறிவு போய்விடும். மூன்று விஷயங்களை தவிர அதில் மூன்றில் ஒரு முக்கியமான விஷயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பலன் தரக்கூடிய கல்வி. என்ன கல்வி? பலன் தரக்கூடிய கல்வி. இந்த பலன் தரக்கூடிய கல்வி என்பது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம மின்சாரத்தை பார்க்கிறோம். சார் வந்து நியூட்டனுக்கு சொன்னாங்க, இந்த மின்சாரத்தை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சாரத்தை மட்டும் கண்டுபிடிக்கிறதா அவருடைய நிலை என்ன ஆகும்? எல்லாம் இருட்டு உலகத்தில் இருக்கிறது இல்லையா? ஏதும் வேறு ஒரு மனிதனை அனுப்பி வைத்திருக்க அது வேற விஷயம். எதற்காக சொல்றேன் அப்படின்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் உலகம் அழியும் நாள் வரை நினைவு கூறப்படுவார். ஏதாவது கல்வியினுடைய தாக்கம் அது. அந்த கல்வி தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும். கல்வி தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய கல்வியாக இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அது பலன் தரக்கூடிய கல்வியாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு துஆவை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா. இறைவா, பலன் தராத கல்வியை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். வமின் கல்பின் லா யக்ஷா, அச்சப்படாத இதயத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். வமின் நஃப்ஸின் லா தஷ்பா, போரும் என்ற எண்ணம் வராத ஆன்மாவை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். வமின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா, இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்படாத ஒப்புக்கொள்ளப்படாத பிரார்த்தனையை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொன்னார்கள். நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அந்த நசீபை வழங்குவானாக. பலனில்லாத கல்வியை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அச்சப்படாத இதயத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்காமல் இருப்பானாக. போருடைய மனம் இல்லாத ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா இல்லாமல் ஆக்குவாராக. எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய துஆக்கள் அனைத்தும் அங்கீகரிக்கப்பட்ட இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட துஆக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பாராக. குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுடைய வாழ்விடம் அல்லாஹ் தஆலா எல்லா விதமான அபிவிருத்திகளும் வழங்குவாராக. இந்த விழாவிலே கலந்து கொண்டு இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து அனைத்தையும் செய்யமெடுத்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அவருடைய ஞானத்தையும் அவருடைய பரக்கத்தையும் முழுமையாக அருள்வாராக. அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வாராக. நாம் பேசிய அனைத்து விஷயங்களையும் நம்முடைய செவிகளில் மட்டுமல்ல உள்ளத்திலும் கொண்டு சேர்ப்பாராக. அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸின் மூலமாக இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற நன்மக்கள் கூட்டத்தில் நாம் அனைவரையும் ஆக்கிரமிப்பாராக என்று வேண்டிய துஆ செய்தவராக வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.